So welcome back to the video. So far I'm into Samyar Ping Ninigira and today's video is all about the reaction of நம்ம அரசன் audio promo வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்குவாட். ஆக்சுவலாக நேற்று வந்துட்டு தியேட்டரிக்கல் ரிலீஸ் பண்ணாங்க ப்ரோமோவை இன் அ செலக்டட் தியேட்டர்ஸ். பட் அதுக்கப்புறமா the next day which is today வந்துட்டு today is basically 13th and Dude and Bison Diesel மூணு படமும் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. அதோட ரியாக்ஷன் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் யாராச்சும் பார்க்கலாம் போய் பாருங்க. யா டுடே வாஸ் 13 அண்ட் இன்னைக்கு தான் வந்துட்டு இன்னைக்கு 13th 16th ப்ரோ. வெயிட் 17 I'm sorry 17 யா. ஸோ இன்னைக்கு தான் வந்துட்டு நம்ம சோஷியல் மீடியாவில் ஐ மீன் யூடியூப்ல வந்து ரிலீஸ் டேட்டு. ஸோ அதனால சரி டைமுக்கு வந்து உக்காண்டு என்ன வேணா ஆகட்டும். 10:06 10:08 ஆகுது சாரி 10:08 ஆகுது. ஸோ அதனால தான் சரி பார்த்துடலான்னு சொல்லிட்டு டைமுக்கு உக்காண்டேன். அண்ட் டு பி வெரி ஹானஸ்ட் நேற்று தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் சீன்ஸ்லாம் பார்த்துட்டேன். கொஞ்சம் சீன்ஸ்னால் அந்த ஃப்ரம் த ஸ்டோரி ஆஃப் வடச்சனையோ ஏதோ வந்துச்சு, அது வந்து பார்த்தேன். அண்ட் இன்னொன்று வந்துட்டு நெல்சன் கூட பேசுறது அந்த தனுஷ் அது வந்துட்டு பார்த்துட்டேன். ஸோ முடியல நான் சும்மா ட்விட்டருக்கு வந்து பார்த்தா எங்கே பார்த்ததா அதை வந்து தான் போட்டிருந்தாங்க. சரி வேணாம் எடுத்து வச்சிடலாம், அதுக்கு ரியாக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சும்மா ஆகிட்டேன். ஸோ வாங்க பார்க்கலாம். in 3, 2, 1 go. Thanks. Okay, director அனி மியூசிக் வரல. ஓகே, அது கூட பார்க்கலாம் ஸ்குவாட். சனாவை எப்படி ரிப்ளேஸ் பண்றாங்கன்ட்டு எனக்கு அதான் பயமாகவே இருக்குது. ஓ that was actually good. பேசுங்க. ஓகே சார், நான் சொல்ல போகிற மேட்ரு எல்லாமே ரியாலிட்டி தான். வெட்டினவன் சேர்த்தவன் இடம் பேர் ஊர் டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. இது இந்த எப்பவுமே இந்த கார்டு ஒன்று போடுவீங்களே, இந்த படத்தில் வரதெல்லாம் ஓலே அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு கார்டு ஒன்று போட்டு விட்டுருக்கோம். எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நான் சொல்ல போகிற from the world of வடச்சனை. so obviously நான் பாட்டுக்கு விளையாட்டா உண்மையை சொல்ல போய் நீங்க பாட்டுக்கு அது சீரியஸா படமா எடுத்துட்டீங்க. ஓஹோ, கேமரா பொசிஷன் நல்லா தான் என்னடா அதான் நம்ம ஆங்கிள் போறோம் சார். எதுக்குடா மாத்தணும்? நல்லா தானே போய் நிக்குது. அது உனக்கு பிடிக்கல அதானே? இங்க கேளுங்க சார். சார் சொல்லுங்க சார். இந்த மேட்டர் காண்டி வெளில வந்துச்சுன்னு வைங்க, நம்மள மாதிரி இன்னசென்ஸ் ஆனவங்க மட்டும் இல்ல சார், பெரிய பெரிய போலீஸ் ஆபீசருங்க, அரசியல்வாதிங்க, வக்கீலுங்க, ஏன் சில ஜட்ஜிங்க வரைக்கும் உள்ள போற மாதிரி. அதுக்காண்டி தான் சொல்றேன், இந்த கார்டை போட்டு விட்டுருங்கன்னு. போட்டிங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி, நீங்களும் ஃப்ரீயா பட்டு எடுத்துக்கலாம். அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். அடுத்த நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலா சொல்றேன். டேய் சார், நம்ம வேஷத்துல யார சார் நடிக்க போறீங்க? இதெல்லாம் பாத்து தனுஷ நடிக்க வைங்க சார். பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. ஆனா சம்மர் ரெஃபரன்ஸ் போட ஆக்சுவலா I really appreciate STR for அந்த பேர் எடுத்ததுங்க. அத்தனை பார்த்தா என்னடா இவ்வளவு நேரம் தண்ணியோட மியூசிக்கே காணுமேன்ட்டு. டேய் நீ யார்கிட்ட வந்து என்ன மாட்டி விட்டுக்கிற உனக்கு தான் ஐடியா ஆகுது சார். ரிஸ்க் எடுக்காம எப்படிங்க சார்? ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் ஓன் படத்தில் வைப்பியா? நெல்சனியை பேச வச்சிட்டீங்கோ. வணக்கங்கம்மா. அக்யூஸ்ட் தரப்பு வழக்கு எழுதிருங்கம்மா. ஒரே நைட்ல 3 பேரை கொலை பண்ணிருக்கேன்னு போலீஸ் மேல கேஸ் பதிஞ்சிருக்காங்க. நீ அந்த குற்றத்தை ஒத்துக்கிறியா? அவங்க சொல்ற மோடுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. இந்த ஓகே, அன்னைக்கு வந்துட்டு ஒரு ப்ரோமோ சின்னதா ஒரு கிளிம்ஸ் பண்ணிட்டு விட்டுருந்தாங்க. அன்னி எதுனா அது எல்லாமே பொய்யுமா? அக்யூஸ்ட பிடிக்க முடியாது.
வந்து என்ன ஸ்டேஷனில் உட்காரிச்சிட்டாங்க. அந்த வடச்சனை ஸ்லாங்கே அவர் கேட்கும்போது ஒரு மாதிரி கூஸ் பம்ஸ் ஆகுது பாருங்க. சம் ஆஃப் ஃப்ரேமே ஐயோ அந்த ஹேர் ஸ்டைலுக்கு அந்த பின்னாடி வந்து அந்த இது ஸ்ட்ராங் தண்டதுக்கு அனி மியூசிக் மாதிரியே இல்லை, எனக்கு தெரியல. ஏதோ வேற மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரி இருக்குது. அனி மாதிரியே தெரியல எனக்கு கொஞ்சம் லைட்டா கேட்கும் போது. இது 100% புட்டா பண்ணுங்க. அந்த பேஸ் இப்போ இன்னும் ஓகே இதுதான் அந்த தம்ப்நெயில் போஸ்டர். ஓகே சம் ஆஃப் ஃப்ரேமே அது ஆக்சுவலா சிம்போட லுக்கு கூட பயங்கரமாக இருக்கு. ஓகே an untold tale from the world of வடச்சன். இதுதான் பார்த்தேன் ஆக்சுவலா இந்த போஸ்டர். அரசன் வெற்றிமாறன். ஆக்சுவலாக ஒன்று சொல்லிட்டான் ஸ்குவாட். ஓகே ஸோ 5 நிமிஷம் ப்ரோமோன்ட்டு வந்துட்டு எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சதா எல்லா ரூமர் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஓகே ஸோ 5 நிமிஷம் ப்ரோமோவில் என்னதான் காட்ட போகிறோங்க. ஓகே எல்லா கேஸ்ட் அண்ட் க்ரியூ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரோன்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் அப்படி தான் நினச்சிருந்தேன். பட் ஒரு 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 ஃபுல் சீக்வன்ஸாகவே ஒரு ஷூட் பண்ணிக்கிறாங்கன்றது இஸ் திஸ் அ பார்ட் ஆஃப் அ ஃபிலிம் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் யூனோ it was just shot for the sake of promoன்றதுலாம் எனக்கு தெரியல. பட் ஆனால் it was very much interesting. 5 minutesக்கு செம்ம கூஸ் பம்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் எங்கேயுமே வந்துட்டு எனக்கு பர்சனலாக சொல்கிறேன், எங்கேயுமே இந்த பிஜிஎம் வந்துட்டு அனி போட்ட பிஜிஎம் மாதிரியே தெரியல ஸ்குவாட். ரொம்ப சேஞ்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. ரொம்ப செட்டில்டாக யூனோ அன்னியோட சாயலே இல்லாமல் ஒரு பிஜிஎம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆக்சுவலாக அன்னியோட பேர் கேட்ட உடனே அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் ஐயோ டே வானடா டே, இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் இந்த மாதிரி மூவிகள்லாம் சந்தோஷ் நாராயண் இஸ் அ டெய்லர் மேட். சந்தோஷ் நாராயண் பிறந்ததே இந்த மாதிரி படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கா. ஓகேங்களா, இந்த மாதிரி மூவிகள்லாம் அவர் தான் ஸ்குவாட். அவரை விட்டா எவர்னாலையும் அந்த மாதிரி ஐ மீன் சி வட சென்னை பிஜிஎம் இஸ் ஃபார் மீ பர்சனலி தட் பிஜிஎம் வாஸ் அ கல்ட் கிளாசிக். செம்ம பிஜிஎம். இப்போ கூட உங்களுக்கே தெரியும் நான் என்ன சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஒரு மனுஷனை வச்சுன்னு அனி நாத்துக்கு அனி வந்துட்டு இந்த படம் இல்லைன்னா 100 படம் வரும் ஸ்குவாட். ஓகேங்களா, அவர் இந்த வருஷத்துலேயே வந்துட்டு ஒரு 10 படத்துக்கு மேலே மியூசிக் போட்டிருப்பாரான். பட் வாட் அபவுட் சனா எனக்கு தெரிஞ்சு ரெட்ரோ, தலைவன் தலைவி, அதுக்கப்புறமா வந்து எந்த படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு மியூசிக் போடல நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். ஓகேங்களா, தலைவன் தலைவி அண்ட் ரெட்ரோ விட்டு வேறு எந்த படத்துக்காச்சும் போட்டுருந்தாங்கன்னா ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன். சனாக்கு அவ்வளோவா படம் கிடைக்காது. அது ஏன்றது எனக்கு தெரியாது. அவராக ரிஜெக்ட் பண்ணுறாரா இல்லை அவருக்கு இன்னும் நார்மல் ஜென்ரலாகவே போய் கிடைக்காதான்னு தெரில. பட் இந்த மாதிரி ஸ்டோரிக்கு இந்த மாதிரி ஜானர்கள்லாம் சனா தான். சனா is actually born to compose musics for these kind of projects, for these kind of genres. So I guess அது நல்லா இருந்திருக்கும். பட் அனியெல்லாம் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர், நான் இல்லவே இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் ஸ்குவாட். அனி மேல் நம்பிக்கை வைக்கலாம். ஸோ ஐ ஹாவ் 100% ஹோப்ஸ் ஆன் அனி தட் ஹிஸ் கோன் கிரியேட் அ மேஜிக். ரொம்ப ரூட்டீனாக அதே மாதிரி ஹிப்ஹாப் மாதிரி அந்த பேஸ் வச்சுன்னு அந்த பீட்ஸ் வச்சுன்னு மியூசிக் போடாமல் இதில் கொஞ்சம் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் ஸ்குவாட் எப்படி இருக்க போதுன்றது. நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா எப்படி வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில். அடுத்த வீடியோ சந்திப்போம். ஸ்டே டியூன்.